கனகாலமாக வீடியோக்கள் போடையில் எல்லோரும் பார்த்துருப்பீர்கள் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. உண்மையாக நான் ஸ்ரீலங்கா போனபடியாக அங்கே இதை தொடர முடியாமல் இருந்தது. ஆனாலும் சில இதுகளை செய்து கொண்டு வந்து இங்கே இனிமேல் தொடர்ச்சியாக செய்வேன் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை பார்க்காத ஆக்களும் என்னை பார்த்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ண உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அந்த மீன் குழம்பு நான் வைக்க இந்த மீனை தெரிவு செய்ய இயற்கையாக போய் சந்தையில் வாங்கிக்க எத்தனையோ விதமான மீன்கள் இருந்தது. மற்றது உடன் மீன்களாக இருந்தது. சில நண்டெல்லாம் உயிராக கூடி இருந்தது. நான் அப்படியெல்லாம் பார்த்து எனக்கு அதில் முதல் பிடிச்சது இந்த பாறை மீன். அந்த மீனை கொண்டு வந்து இயற்கையோட இப்போ நாங்கள் உதாரணமாக இங்கே வந்து அப்படியே அடைச்ச இடங்களுக்குள்ள செய்தது. அங்கே இயற்கையான காற்றோட இயற்கையை ரசித்தபடி அதை சமைக்கக்கூடிய இருந்தது. உண்மையாக அந்த கண்ணெல்லாம் அந்த விறகின்ற புகைக்கு கண் எரிஞ்சாலும் அந்த காற்று வந்து அதை கொண்டு போய் வேறு இடத்துக்கு செய்த போலே அந்த புகையை கூடி நான் காணக்கூடிய இருந்தது. நிறைய நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே நான் அப்படி ஒரு வெளியால் சமைத்த அனுபவம் மிகவும் இயற்கையோடு ஒட்டினதாக இருந்தது. இப்படி நீங்களும் போய் செய்யுங்கோ. அப்படி செய்ய உண்மையாக எங்களுக்கு ஒரு மனதுக்கு சந்தோஷம் இருக்கும். அதை விட நல்ல சுவையாக இருந்தது. அப்போ என்னடா எந்த கெமிக்கலும் அதில் கலக்கையில் உடன் மீன் அப்படியான ஒரு தன்மைகள் எல்லாம் இருந்தது. அதை சாப்பிட்டவர்களும் எனக்கு சொல்லிச்சுனா. ஆனபடியாக நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடாதீங்கோ. நீங்களும் போய் இப்படி செய்து பாருங்க. சரி, இங்கே பாருங்க, புளியை கரைச்சிருக்கிறேன். அதுக்கு மிளகு, மஞ்சள், பெருஞ்சீரகம் இதுகளை எல்லாத்தையும் இதோட போடுறது. ஆனால் நீங்கள் பவுடராக இருந்தாலும் போடலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் இப்படி இருக்கிறபடியா இதை போட்டு காட்டுறேன். அடுத்தது இங்கே பாருங்க, உள்ளி, சின்ன வெங்காயம், மற்றது இந்த மிளகாயை பாருங்க. இதை சொல்கிறோம் கொத்த மிளகாயின்னு. இது உண்மையாக இதை செய்து பாருங்க. இது இந்த அல்சர் அதுகளுக்கும் கூட நல்லதான். அப்போ நான் இன்றைக்கு அதை உங்களுக்கு அறிமுகம் செய்வோம்ன்றோடு இங்கே பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு இதை சொல்கிறோம் கொத்த மிளகாய் என்று சொல்கிறது. இதில் சம்பல் எல்லாம் அரைக்கலாம், மற்ற இப்படியெல்லாம் இதுகளுக்கு பிடிக்க ஒரு வாசமாக இருக்கும். சரி, அதை இன்றைக்கு உங்களுக்கு புதுசாக செய்கிறேன். அடுத்தது பாருங்க, நான் இது ஒரு எந்த கைப்பக்குவத்தில் செய்த தூள், அதோட உப்பும் சேர்த்தபடி இருக்குது. நான் இந்த தூளை தான் நீ எல்லாருக்கும் இப்படி இதையும் ஒரு பேக்கிங் செய்ய போகிறேன். சரி, அப்போ அந்த தூளையும் இதோட போட்டுட்டு நாங்கள் அப்படியே எல்லாத்தையும் கரைப்போம். இதை மிக்ஸ் பண்ணி விட வேணும். அதோட இங்கே வந்து நாங்கள் இந்த ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பூ திருவி அப்படி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இதை நாங்கள் இப்போ என்ன செய்யணும், புளி இதுகளை உப்பு எல்லாம் போட்டபடி அவிய வைக்க போகிறேன். சரி, அவியக்க உங்களுக்கு நல்லா அவிஞ்சோன்னா காட்டுறேன். இங்கே பாருங்க, நல்ல குழம்பு அப்படி கொதிச்சு கொண்டு இருக்குது. அப்போ இப்போ இப்படி கொதிக்கிற நேரம் நாங்கள் என்ன செய்யணும்னா மீனை அப்படி போடணும். அதுக்கு பிறகுதான் பால் விட வேணும். இது கொதி எழுமினா பிறகு அவிஞ்சோடனே பாலை விடணும். இங்கே பாருங்க, நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன். இந்த மீன் வந்து நல்ல பாருங்க சுவப்பாக இருக்குது. அந்த பூக்கள் எல்லாம் நல்ல மாதிரி இருக்குது. இன்றைக்கு காலமாக பிடிச்ச மீன் நாங்கள் சந்தையில் வாங்கி கொண்டு வந்தது. இப்போ நாங்கள் இதை அவிய விட போகிறோம். பாருங்க, இப்படி கண்டபடி அகப்ப போடக்கூடாது. பிறகு நாங்கள் மிச்சத்தை செய்யலாம். இங்க பாருங்க, இப்ப நாங்கள் இந்த அகப்பியால இந்த மீன்களை வந்து ஒரு பிரட்டி விட போறோம். ஏனென்றா அது அந்த சரியான நிலையிலே அவியதோண்டு பார்த்துட்டு அப்ப அப்படியெல்லாம் அது கவனமா பிரட்ட வேணும் என்று சொல்லிட்டு சொன்னா அப்பத்தான் அந்த உடையாமை மீனெல்லாம் நல்ல மாதிரி இருக்கணும். இப்படி செய்துட்டு இப்ப பாருங்க, நான் எல்லாம் அந்த சுற்றியான புகைகள் எல்லாம் அப்படி வருது. அதெல்லாம் அந்த கண் மூக்குகள் அதுகளுக்குள்ள போனோடனே அந்த
தண்ணிகள் எல்லாம் இயற்கையான சில கழிவுகள் கூடி வெளியேறுது. அதான் இப்ப யோசிச்சேன். இப்ப இப்படி எல்லாம் இங்க உண்மையா கிராமத்து மக்கள் கொஞ்சம் அவியல் நோய் இல்லாம இருக்கிறதுக்கு இதுகளும் காரணமா இருக்குது. மற்ற இயற்கையான ஒரு சமையல் முறை, இந்த கேஸ் அதுகளை ஒன்றையும் பயன்படுத்தாம இல்லாம வந்து அடுத்த முறைக்கு நான் இந்த மண் சட்டி திடீரென்று செய்தபடியே தான் நான் இதுல எப்படி செய்யறேன், அடுத்த முறைக்கு நான் மண் சட்டியில செய்து காட்டுவேன். இப்படி இப்படி நான் சில சில இதுகள் உங்களுக்கு ஸ்லோன்ல செய்து காட்ட போறேன். நீங்களும் இதை பாருங்கோ. அடுத்தது இதுல என்ன என்ன வேற செய்யலாம்னு யோசிங்கோ, யோசிச்சு சொல்லுங்க. இப்ப பாருங்க, நான் அந்த 2 பாலை பிழிஞ்சு வச்சிருக்கிறேன். இப்ப இனி இந்த பால் கொதிக்கிறதோட இப்ப கொதிச்சு அவிஞ்சிட்டு தானே. இங்க பாருங்க, இந்த பாலை நான் இப்ப என்ன செய்ய போறேன்னா இதுக்கு விட போறேன். இப்படி நாங்கள் அங்கெல்லாம் பால் ஒரு 2 கரண்டி கோகனட் மில்க் போடுறது, சில பேர் விடுறதும் அப்படி போடுறதும் இல்லை. அப்ப நான் இப்படி போட்டு இதை வடிவா இப்படி கொதிக்க நல்லா வத்தி வரும் மட்டையும் விட போறேன். மூடி விட்டுவேன். பிறகு நீங்கள் அதை திறந்து உங்களுக்கு காட்டுவேன். மற்றது பாருங்க மக்களே, இப்படி எல்லாம் நல்ல இயற்கையாக நாங்கள் எல்லாம் சமைச்சு சாப்பிடுறத நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கும் இதை காட்ட வேணும். அப்பதான் அவைகள் இப்படி எந்த இடத்துலயும் இது செய்யலாம்ன்ற அவைய யோசிப்பினம். மற்றது அவைகளுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு. எல்லா பிள்ளைகளை இப்படி ஒரு இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்து அவைகள் நல்ல சந்தோஷமான சூழலை உருவாக்குங்க. அப்பதான் அவைகளும் நல்ல நல்ல மாதிரி செய்வினம். இப்ப அநேகமாக பிள்ளைகள் எல்லா வேலையும் செய்வினம். அப்ப இந்த சம்மர் டைம் இப்படி எல்லாம் நீங்க ஒருக்கா சமைச்சு காட்டுங்க பிள்ளைகளுக்கு. சரி, இப்ப பாருங்க, நான் திறக்க போறேன். திறக்க சரியான கவனமா திறக்க வேணும். இந்த ஆவி சுட்டு போடும். உண்மையா நான் யோசிக்கிறேன், இப்படி சமைக்கிறார்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கணும். எங்களுக்கு அது பார்க்க சரியான இலகு மாதிரி இருக்கும். சரியான இந்த ஆவியல் எல்லாம் சரியான சுடும், அதையெல்லாம் பலம் பக்குவமா அப்படி எடுக்க வேணும். அதோட நான் பிறகும் என்ன செய்யறேன்னா, இங்க பாருங்க, இப்ப இந்த எடுத்தும் எறியலாம், இல்லாட்டி இதை சாப்பிடலாம். இந்த இதோட கொஞ்சம் மாசத்துக்கு அந்த அந்த மீனின் வெடுக்கதுகள்னு சொல்லிவினோம், அது கொஞ்சம் இல்லாம இருக்கிற இப்படி போட்டு இருக்கிறேன். அப்ப இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தால இந்த குழம்பு வத்தினோன்னா உங்களுக்கு மற்ற சோறோட சாப்பிட்டு காட்டுவேன். சரி, இப்ப மூடி விடுவேன். இங்க பாருங்க, நல்லா கொதிச்சு எல்லாம் பத்தி வந்திருக்குது. இப்ப சொல்லி நம்ம அந்த இதுல முந்தைய மைக்ரோவேவ் அதுகள் எல்லாம் இல்லை தர பாருங்க, இந்த விறகெல்லாம் பிரிச்சு லோவில நாங்கள் குக்கர்ல விடுற மாதிரி எல்லாம் பிரிச்சு அந்த தணல்ல மட்டும் இருக்குது. இனி நாங்கள் சோறோட இந்த மீன் கறியை சாப்பிடுவோம். சரி மக்களே, பாருங்க, இப்ப ஒரு நல்ல பொன்னாங்கானி வர கரட் சம்பல், வெண்டிக்காய் பால் கறி. இப்போ இதுல வந்து நல்ல ஒரு வால் துண்டும் ஒரு தலையும் நாங்க அப்படி சாப்பிடக்க இதெல்லாம். மற்றும் ஒரு சிறிதளவா கவுனி அரிசி. இந்த உண்மையா இந்த கவுனி அரிசி வந்து முந்தைய காலத்தே அரசர் எல்லாம் சாப்பிட்றதாமே, என்னென்னா நோய் இல்லாம வாழலாம்னு சொல்லிட்டு இதை இங்க நான் உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்தணும்னு தான் செய்திருக்கிறேன். நான் லண்டன்ல இது செய்து நான் இருந்தாலுமே எனக்கு ஒரு சரியான விருப்பம். இங்கே தேயாக்கள் இதை ஒருக்கா பார்க்க வேணும், அதை என்னென்று அறிய வேணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த கவுனி அரிசி செய்திருக்கிறேன். நீங்க இதை இப்படி செய்துட்டு சாப்பிடுங்க. பாருங்க, இதனுடைய அளவே இவ்வளவு ரைஸ் கொஞ்சமாயி மிச்சம் எல்லாம் கூட செய்திருக்கு. இப்படி நீங்க சாப்பிட்டால் எங்களுக்கு கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக இருக்கு. அப்ப உண்மையாக இது எல்லாரும் ஒரு சுகதேகிகளும் இப்படி சாப்பிடலாம், அந்த டயபிட்டிஸ்காரரும் இப்படி சாப்பிடலாம். சரி மக்களே, நீங்க எல்லாரும் இப்படி சாப்பிட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட்ஸை போடுங்க. சரி உறவுகளே, இந்த கிராமத்து முறையில் நான் இந்த மீன் குழம்பு உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன். எல்லாமே உள்ளூரில் கிடைக்கக்கூடியது தான். அதனுடைய நீங்கள் இப்படி செய்து அது உண்மையாக எண்ணெய் ஊடி இல்லை, அப்படி எல்லாரும் செய்து சாப்பிடுங்க. அதை பிறகு வந்து நல்லா இருக்குமென்று நான் யோசிக்கிறேன். அத்தோட இந்த இந்த இதுகளெல்லாம் இந்த செயற்பாடு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஆட்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணினா தான் இது வந்து நிறைய ஆட்களுக்கு போய் சேரும். அப்போ அதை கேட்டுக்கொண்டு இத்துடன்
இந்த செயற்பாட்டை நிறைவு செய்து நன்றி, வணக்கம்.